மூவி பிரியர்கள், ரசிகர்கள் அனைவருக்குமே என்னோட அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் அதில் செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் சொல்லும்போது நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். உங்கள் சேனலை இதுக்கிட்ட நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு. உங்களுக்கு மூவி பிடிக்குமா? மூவியை பற்றி ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. அதாவது 10 நிமிஷம் தினைக்கும் டெய்லி ஏதாச்சும் ஒரு வீடியோ மூவி பற்றி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். இதுவரைக்கும் இந்திய சினிமா வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கியிருக்கிற ஒரு படம் எது தெரியுமா? அதுதான் ராமாயணம். பல ஆண்டுகளாக ரசிகர்களால் எதிர்பார்த்து இந்த திரைப்படம் இந்திய சினிமா உலக அரங்கில் இன்னொரு உயரத்திற்கு எடுத்து செல்லும் அப்படின்னும் பேசப்படுது. இந்த வீடியோவில் இந்த படம் எப்படி உருவானுச்சு, இதில் நடித்திருக்கிறதுலாம் யார் யார், ஏன் இந்த படம் இவ்வளோ முக்கியமாக இருக்குது, இதில் உருவாகிருக்கக்கூடிய விஎஃப்எக்ஸ் காட்சிகள்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும், 2 பாகங்களாக இது ஏன் வெளியாகுது, ரசிகர்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறது அனைத்தையும் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இந்த ராமாயணம் ஏன் இவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். இந்த ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கதை இல்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்திய கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வர்ற ஒரு இதிகாசம் தான் இது. பல மொழிகள், பல வடிவங்கள், பல முறை திரைப்படமாக இது வந்திருந்தாலும் இந்த ஒரு புதிய பதிப்பு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உருவாகி இருக்கிறதுனால இது இவ்வளோ முக்கியமாக கருதப்படுது. இதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டரை பற்றி நம்ம பார்த்தே ஆகணும். இவரோட பேர் நிதேஷ் திவாரி. இவர் கதாபாத்திரங்களோட உணர்ச்சிகளை பார்த்திங்கன்னா இயல்பாக காட்டுற திறமை கொண்டவராக இவர் அறியப்படுறாரு. அதனால் இந்த படத்தில் பிரம்மாண்டமும் உணர்ச்சியும் இணைந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று உருவாகியிருக்கு. இதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் யார் யார்? முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது ரன்பீர் கபூர். இவர் தான் பார்த்திங்கன்னா ராமனோட கேரக்டருக்கு நடிக்க இருக்கிறாரு. அமைதியான தோற்றத்தில் உடல் மொழி பயிற்சி அப்படின்னு இந்த கதாபாத்திரத்துக்காகவே நீண்ட காலம் இவர் பயிற்சியாகி தயாராகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதா கூறப்படுது. அடுத்தது ராமனுக்கு ஜோடியா சீதை. இந்த ஒரு கேரக்டரில் சாய் பல்லவி தான் நடிக்க இருக்கிறாங்க. அதாவது இந்த அமரன் படத்தில் நடிச்சிருப்பாங்களே அந்த ஒரு சாய் பல்லவி தான். இவங்க இயல்பான நடிப்புக்காகவே புகழ்பெற்ற ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதுனாலேயே சாய் பல்லவி இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பது ரசிகர்களோட நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. இதுக்கப்புறம் தான் இது ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொல்லலாம். இதில் நடிக்கக்கூடிய ஒரு முக்கியமானவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ராவணன். இப்படி ஒரு அசுரத்தனமான ஒரு அரக்கனும் சொல்ல முடியாது, ஒரு வில்லனும் சொல்ல முடியாது. ராவணனை நம்ம வில்லனும் சொல்ல முடியாது. என்னதான் ராவணன் இது ஒரு படத்தில் வில்லனாக இருந்தாலும் ராவணனை பிடித்த அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ராவணன் ஒரு ஹீரோவாக தான் தெரிவார். இந்த ஒரு கேரக்டரில் யார் நடிக்க போகிறா? இந்த கேஜிஎஃப் படத்தில் நடித்த யஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு ராவணன் கேரக்டருக்கு நடிக்க போகிறாரு. கேஜிஎஃப் படங்களுக்கு பிறகு இவர் முற்றிலும் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறனால யஷை இந்த ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்குறதுக்கு இந்த ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அனுமன். சன்னி டியோல் அப்படிங்கிற இவர் தான் வலிமையும் வீரமும் கொண்டிருக்கிற இந்த அனுமன் கதாபாத்திரத்துக்கு நடிக்க தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது விஎஃப்எக்ஸ். இந்த ஒரு படத்தில் இந்திய சினிமா இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்தர காட்சி அமைப்புடன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, வெளியான முதல் காட்சிக்கு பிறகு கிடைத்த ரசிகர்களின் கருத்துக்களை கவனத்தில் கொண்டு விஎஃப்எக்ஸில் பல மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்குது. ஆனால் இறுதி திரைப்படத்தில் இன்னும் தரமான அனுபவத்தை நம்மளுக்கு வழங்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது நண்பர்களே. இந்த படத்தோட இசை. படத்தின் பின்னணி இசைக்கு பாடல்களும் சர்வதேச அளவில் வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு நண்பர்களே. ராமாயணத்தின் உணர்ச்சியை இசை மேலும் உயர்த்தி காட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ரசிகர்களிடம் இருக்குது நண்பர்களே. இந்த படம் ஏன் 2 பாகங்களாக வெளியாகுது? இந்த ஒரு கதை ஒரே படத்தில் முழுமையாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால தான் 2 பாகங்களாக வெளியிட முடிவு செஞ்சுருக்கிறாங்க. முதல் பாகம் பார்த்திங்கன்னா 2026 தீபாவளிக்கும், 2வது பாகம் 2027 தீபாவளிக்கும் வெளியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்திருக்குது. இதனால தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் போதுமான ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும், ஒரு நேரம் கிடைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் அளவில் பேசப்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு படத்துக்கு ரசிகர்களோட எதிர்பார்ப்பு என்ன? இந்த ஒரு படத்தில் இந்திய அளவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் வெளியாக இருக்கு நண்பர்களே. பல மொழிகளில் ஒரே நேரத்தில் வெளியிடுறதுக்கு திட்டமும் பட்டிருக்கப்படுது. இந்த ஒரு படம் இந்திய சினிமாவோட ஒரு புதிய சாதனையை உருவாக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. இந்த படத்தோட சவால்கள்லாம் என்ன? ராமாயணம் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கையும் ஒரு பல மக்களோட உணர்ச்சியும் இதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு காட்சியும் மிக ஒரு பொறுப்போடு
காட்சியாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா உலக தரத்தில் வழங்குறதுக்கு ஒரு பெரிய சவாலும் இந்த படத்தோட டீமுக்கு இருக்கும் அப்படின்னு அறியப்படுது. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எதிர்பார்ப்பு, இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்குமா அப்படின்னு பல திரைப்பட விமர்சகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இறுதியில் இந்த படம் சொல்லக்கூடிய கதை, அது சொல்லும் விதம், அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ரசிகர்களோட வரவேற்பு பொறுத்து தான் இந்த ஒரு கதையோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதோட முடிவு தான் என்ன? ராமாயணம் ஒரு சாதாரண திரைப்படம் மட்டும் கிடையாது. இந்திய சினிமாவோட ஒரு மிகப்பெரிய கனவு திட்டங்கள் ஒன்றா பார்க்கப்படுது. ரன்வீர் கபூர், சாய் பல்லவி, யஷ், சன்னி டியோல் போன்ற நட்சத்திரங்கள் இணைந்திருப்பதால் பெரும் எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிட்ருக்கு. இந்த ஒரு படம் வெளியாகும்போது இந்திய சினிமாவில் ஒரு புதிய வரலாறு படைக்குமா அப்படிங்கிறதும் காத்திருக்கு தான் பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா இதுவரை இந்திய சினிமா பார்க்காத ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. 4000 கோடி, கிட்டத்தட்ட 400-500 மில்லியன் அமெரிக்கன் டாலர். நம்ம இவ்வளோ பெரிய படமான அவதார் படத்துக்கே கிட்டத்தட்ட 3000 4000 கோடி பட்ஜெட்டில் தான் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த ராமாயணம் கதை கிட்டத்தட்ட 4000 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்படுது நண்பர்களே. அதை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை பார்த்தீங்கன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சினிமா அப்டேட்ஸ்க்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.